ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் கூட உங்களை பார்க்க உங்களுக்காக தேவ சமூகத்தில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தங்களை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த மாதத்தில் என்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறீர், இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது என்னை ஆண்டவர் சங்கீதம் 104 சங்கீதம் 28வது வசனத்துக்கு நேராக என் ஆவியில் ஆண்டவர் நடத்தினார். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கைகளை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த மாதத்திற்காக நன்றி. இந்த புதிய மாதத்திலும் கூட நீ தருகிற வார்த்தைக்காக சோதரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த மாதத்தை நடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 104 சங்கீதத்தை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது தான் கடைசி நாட்களில் எழுதினார் என்று சொல்லி ஒரு கருத்துகள் சொல்லப்பட்டது. இன்னொருவர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது அல்ல என்று சொல்லி இன்னொரு கருத்தும் உள்ளது. ஆனால் இந்த சங்கீதத்தை நம்முடைய தேவன் அவர் பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஏவி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் மூலமாக கர்த்தர் நமக்கு கூட பேசுகிற வார்த்தை என்னென்றால், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க நன்மையால் திருப்தியாகும். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், நன்மையால் திருப்தியாகிற ஒரு மாதம். கடந்த மாதத்தில் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு திருப்தியை காணாதபடிக்கு, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வறட்சியான அனுபவங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் தடைபட்டு போன காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இந்த காரியத்தில் நன்மை நடக்குமா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, இந்த காரியத்தில் எனக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வாரா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த மாதம் நன்மையால் திருப்தியாக்குகிற ஒரு மாதம் என்று சொன்னால், இந்த நன்மையை யார் தர முடியும் என்று சொன்னால், யாக்கோப்பு நிருபக்காரன் அருமையாக எழுதியிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து என்ன செய்கிறது, புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி யாக்கோப்பு நிருபக்காரன் எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நன்மையான ஈவு, நன்மை என்பது ஆண்டவர் தருகிற ஒரு பரிசு. இந்த பரிசு எப்போதுமே எதிர்பார்ப்போடு கூட கொடுப்பது பரிசு கிடையாது. எதிர்பார்ப்பே இல்லாமல் கொடுப்பது தான் தேவன் நமக்கு தருகிற பரிசு. இந்த பரிசை இன்றைக்கு இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய், எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாய், எதற்காக உனக்குள்ள ஒரு தேவைகளை நினைத்தா, குடும்பத்தின் காரியத்தை நினைத்தா, பிள்ளைகளின் காரியத்தை குறித்தா, இந்த மாதத்தில் உனக்கு இந்த பரிசை, நன்மையான ஈவு என்கிற பரிசை தந்து உன்னை திருப்தியாக்க என் தெய்வம் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது நீங்கள் பாருங்க, 5 வார்கோதுமையையும் 2 மீனை வைத்து 5000 பேர்களுக்கு ஆண்டவர் போஷித்தார் என்று பார்க்கிறோம். இந்த அற்புதம் எல்லா சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த அற்புதத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பாருங்க, 5000 புருஷர்கள் இருந்தார்களாம். 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுத்தாராம். இரண்டாவது பார்க்கிறோம், அவர்களுக்கு திருப்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். திருப்தி அடைந்தது மாத்திரமல்ல, 12 கூடை மீதமும் எடுக்கத்தக்கதாக. அந்த கூடை எவ்வளவு பெருசுன்னு தெரியாதுங்க, சின்ன கூடையான்னு தெரியாது, பெரிய கூடையான்னு தெரியாது. ஆனால் 12 கூடையும் மீதம் எடுக்கத்தக்கதாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், இந்த மாதம் நாங்கள் வேண்டிய மட்டும் கர்த்தர் எங்களுக்கு தருகிற மாதம், இந்த மாதம் எங்களை திருப்தியாக்குகிற மாதம், இந்த மாதம் மீதம் எடுக்கிற ஒரு மாதம் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு ஆமேன் என்று சொல்வீர்கள் என்றால் அப்படியே இந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் 3 வருஷம்தான் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷ ஊழியத்திலையும் அவரை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தாராம். நம்முடைய தேவன்
தீமை செய்ய தெரியாது. நம்முடைய ஆண்டவருக்கு நன்மையை மாத்திரம் தருகிறவர். அவர் செய்கிறதெல்லாம் நன்மைதான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்ன செய்யும் என்றால் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய தேவன் நன்மையானதை தருவார், அதை திருப்தியாக்குவார் என்று சொன்னால் எல்லா வாக்குத்தத்தமும் நிபந்தனையின் கீழ் தான் இருக்கிறது என்று சொல்லி நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த வாக்குத்தத்தமும் ஆண்டவர் என்ன நிபந்தனையை வைக்கிறார், நமக்கு நன்மையை தரணும், நன்மையால் திருப்தியாக்கணும் என்று சொன்னால் அந்த நமக்கு 104 சங்கீதம் 28வது வசனத்தில் வாசித்தோம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க நன்மையால் திருப்தியாகும் என்று சொன்னால் அவைகள் அப்படி சொல்லி அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அவைகள்? 104 சங்கீதம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த சமுத்திரத்தை படைத்து அந்த சமுத்திரத்தில் சிறியவைகளும் பெரியவைகளும் ஆகிய எண்ணிறைந்த ஜீவன்களை ஆண்டவர் சமுத்திரத்தில் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சமுத்திரத்தில் அதே 104 சங்கீதம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த சமுத்திரத்தில் பெரிதான திமிங்கலங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். நிறைந்த ஜீவன்கள், பெரிதான திமிங்கலங்கள், இவைகளுக்கெல்லாம் பாருங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஏற்ற காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆகாரத்தை கொடுக்கிறார். நம்முடைய தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்ன நன்மையால் திருப்தியாக்குகிறதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா கர்த்தருடைய ஏற்ற வேலைக்காக பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். இதை தான் 104 சங்கீதம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏற்ற வேளையில் அவைகளுக்கு ஆகாரத்தை தருவீர் என்று உம்மை நோக்கி காத்திருக்குமா? ஏற்ற வேளை. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அதன் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் நம்முடைய தேவன் செய்கிறவர் என்பதை நாம் ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் குறித்த காலத்துக்கு முன்பாக நாம் சில சமயத்தில் அவசரப்பட்டு விடுவோம். ஆண்டவர் குறித்த காலத்திற்கு முன்பாக அவசரப்பட்டு தான் திருமணமா சில சமயத்தில் அவசரப்பட்டு பிள்ளைகளுக்கு திருமணத்தை செஞ்சு விடுவோம். ஆனால் போன இடத்துல ஒரே பிரச்சனை, ஒரே கண்ணீர், இருந்த சமாதானம் போச்சு, இருந்த பணம் போச்சு, எல்லாமே போச்சு, இப்படி அவசரப்பட்டுட்டேனே என்று சொல்லி நம்ம கஷ்டப்படுவோம். அதே போல் ஒரு இடத்தை முடிக்கிறதா அவசரப்படுகிறோம், வீடு கட்டுகிறதா அவசரப்படுகிறோம். எல்லாவற்றிலும் அவசரப்பட்டு பின்பாக அதன் மூலமாய் வந்த இழப்பு, அதன் மூலமாய் வந்த சமாதான குலைச்சல், இதன் மூலமாய் நீங்கள் கவலைப்பட்டு போயிருக்கிறீர்கள், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும். அவன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். செய்யாத குற்றச்சாட்டின் நிமித்தம் அவனை சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுகிறார்கள். சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து கர்த்தர் காரியத்தை என்ன செய்கிறார்? வாய்க்கும்படி செய்கிறார். ஆனால் அந்த சிறைச்சாலையில் சுயமாங்கி அதே போல் பானபாத்திரக்காரன் இவங்களுக்கெல்லாம் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்து இவர்கள் 3 நாட்களில் நீங்கள் பார்வோனுடைய அரண்மனையில் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால் பானபாத்திரக்காரனாக இருப்பீர்கள். நீங்கள் வாழ்வடைந்து இருக்கும் பொழுது என் காரியத்தை குறித்து நீங்கள் பார்வோன்ட்ட போய் என்ன செய்யணும்? சொல்லணும்னு சொல்லி தன் காரியத்தை தேவனிடத்தில் சொல்வதை விட்டுட்டு பானபாத்திரக்காரன்ட்ட சொன்னான். ஆனால் பானபாத்திரக்காரன் அவனை மறைந்தே போனான். நமக்கு நன்மைங்க மனிதன் மூலமாக வரணும்னு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சில அதிகாரிகள் மூலமாக வரணும்னு நினச்சிடக்கூடாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வர வேண்டும். நன்மையானது என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஆனால் மறந்து போகிறதுக்கு கர்த்தரே செய்தார். சில சமயத்தில் சில மனிதர்கள் நம்மளை மறந்து போகிறதற்கு கர்த்தரே அனுமதிப்பாருங்க. அவன் அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போயிட்டான். 2 வருஷம் ஆகிறது. 2 வருஷம் கழித்து பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். பார்வோன் சொப்பனத்தை கண்டு கலங்கி போயிருக்கிறான். ஆனால் அங்கே இருக்கிற பானபாத்திரக்காரன், அங்கு உள்ளதான ஞான திருஷ்டிக்காரன் எல்லாத்தையும் கேட்டான். அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை கொடுக்க முடியவில்லை. ஆனால் இப்போ தான் பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நான் செஞ்ச தப்பு எனக்கு இப்போ மனதில் வருகிறது. நான் ஒரு நாள் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது சொப்பனத்தை கண்டேன். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை இந்த மாதிரி எபிரேய தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஒரு அடிமை
அடிமையாக இருக்கிற யோசேப்பு எனக்கு அறிவித்தார் என்பதை இதை என்ன செய்ய ராஜாவுக்கு அறிவிக்கிறார். ராஜா அந்த காரியத்தை கேட்டவுடனே யோசேப்பை என்ன செய்கிறார், சிறைச்சாலையிலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். சிறைச்சாலையில் இருக்கிற நிலைமையில் அவன் அந்த நேரம்தான், அந்த நாள் தான் ஆண்டவர் அவனுக்கு குறித்த நாள். நீங்கள் பாருங்கள், ஏற்ற வேலை. ஆனால் இவன் நினச்சது, எனக்கு எப்படியாவது இந்த பானை பாத்திரக்காரன் மூலமாக உயர்வு வந்துடும், இவன் மூலமாக உயர்வு வந்துடும். ஆனால் நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா, அவனுக்கு ஆண்டவர் குறித்த நாட்களுக்கு முன்பாக சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்திருப்பான்னா எங்கேயாவது அடிமையாக போய் இருந்திருப்பான், எங்கேயாவது போய் அடிமையாக போய் வேலை செஞ்சுருப்பான். ஆனால் கர்த்தர் குறித்த நாளில் வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், ராஜாவுக்கு என்ன செய்கிற சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை யோசேப்பு கொடுக்கிறார். அந்த எகிப்து தேசத்திலேயே கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அவனுடைய தரிசனம், சொப்பனம், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கும் என்று சொல்லி கர்த்தர் அவன் வைத்த திட்டம் நிறைவேறத்தக்கதாக ஒரு ஏற்ற வேலையை கர்த்தர் வச்சிருந்தார். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வேலை வரும். அந்த வேலையில் எல்லாருக்கும் முன்பாக, நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன்னே பாருங்கள், அதே தேசத்தில் தான் போத்திபாருடைய மனைவி மேலே குற்றம் சாட்டினார். இப்போ அதே தேசத்தில் யோசேப்புடைய அனுமதி இல்லாமல் கையையாவது காலையாவது ஆட்டக்கூடாது என்கிறதான ஒரு பெரிய அதிகாரத்தில் வந்துட்டான். இவனை குற்றம் சாட்டினேன், இவனை என்ன செய்யணும்னு சொன்னால் தேவையில்லாத பழி சொல்லை சொன்னவர்களெல்லாம் தலைகுனியும்படி கர்த்தர் இவனை உயர்த்தினாருங்க. கர்த்தர் உயர்த்துறதுக்கு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். ரெண்டாவது, இந்த நன்மையான நம்மளை திருப்தி ஆக்குவதற்கு அங்கே இது சங்கீதம் 104 சங்கீதம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஏற்ற வேளையில் அவைகளுக்கு ஆகாரத்தை தருவீர் என்று உம்மை நோக்கி காத்திருக்கும். அப்படி என்றால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அவரை நோக்குகிறத விட்டுட்டு எதெல்லாமோ நோக்கிக்கிட்டு இருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சா செல்ஃபோனை நோக்குறோம், செல்ஃபோன்கிட்ட உட்காடுறோம், மனுஷன்கிட்ட உட்காடுறோம், எதெல்லாமோ நோக்கிறோமே தவிர கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஆதி சபையில் என்ன செய்கிறான்னு சொன்னால், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். அது ஒரு கொடிதான காலம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது, யாக்கோபை ஏரோது கொலை செய்திருக்கிறார், பட்டயத்தால் கொலை செய்திருக்கிறார். அது பஸ்கா பண்டிகை நாட்களாக இருந்தபடினால் ஒரு 7 நாள் கழித்து பேதுருவையும் கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பண்ணி வைத்து ஏரோது இருக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சபையார் தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்களாம். எனக்கு அருமையானவர்களே, தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அந்த ஜெபத்தை கேட்டார். நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு, ஜெபத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். சபையாருடைய ஜெபத்தை கேட்டு தேவதூதனை ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே சிறைச்சாலையில் அனுப்பி 1வது காவல் 2வது காவல் எல்லா காவலும் கதவு தானா திறக்கப்பட்டது. சங்கிலிகள் என்ன செய்தது என்று சொன்னால் முறிந்தது. நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவீங்கன்னா உங்களை கட்டியிருக்கிற மாந்திரீகங்கள், மைகள், தகடுகள், ஏவல்கள் எதுவும் உங்கள் பிஸ்னஸை தொட முடியாது, உங்கள் பிள்ளைகளை தொட முடியாது, உங்களை தொட முடியாதபடி சங்கிலிகள் அவிழ்க்கப்படும், கதவுகள் தானா திறக்கப்படும். ஜெபம் திறக்கப்பட வேண்டியதை திறக்க செய்தது. நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த மாதத்தில் ஒரு அர்ப்பணிப்பு செய்வீங்களா? அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கின தெய்வம் இன்றைக்கு உன் ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறேன், உன் கண்ணீரை காண்கிறவர் இருக்கிறேன், நீ என்னை நோக்கி ஜெபிக்கணும் என்பதை தேவன் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறார். உனக்காக ஒரு தெய்வம் காத்திருக்கிறாருங்க. என் மகன் ஜெபம் பண்ணுவாளா, என் மகன் ஜெபம் பண்ணுவானா, அதிகாலையில் ஜெபம் பண்ணுவானா, இரவில் ஜெபம் பண்ணுவானா, என்னை நோக்கி ஜெபிப்பானா என்று ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். மூன்றாவது, நன்மையால் நம்மளை திருப்தியாக்கணும்னா அந்த சங்கீதம் 104 சங்கீதம் 28வது வசனத்தில் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், உம்முடைய கையை திறக்க அப்படின்னா கர்த்தருடைய கரத்தில் வல்லமை உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் கையை திறந்தார்னா
நம்மளை நன்மையால் திருப்தி ஆகுங்க. எண்ணிறைந்த ஜீவன்கள் ஜீவராசிகள் சமுத்திரத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் ஏற்ற நேரத்தில் ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆகாயத்து பறவைகளை நோக்கி பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அவைகளுக்கே என்னுடைய பரமபிதா என்ன செய்கிறார்? பிழை போட்டுகிறார் என்றால் நீங்கள் அவருடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் அவருடைய ரூபத்தினால் படைக்கப்பட்டவர்கள். உங்களை பிழைப்பூட்டாமல் இருப்பாரா? உங்களை ஆண்டவர் போஷிப்பாமல் இருப்பாரா? ஏற்ற காலம் ஒன்று வைத்திருக்கிறார். அவர் கையை திறக்கணும். அவருடைய கரத்தில் வல்லமை உண்டு, அவருடைய கரத்தில் அற்புதம் உண்டு. அந்த கரத்தை அன்றைக்கு எகிப்தியர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய கரத்தை காண்பித்தார். அதே போல அவருடைய கரத்தை ஆண்டவர் அன்றைக்கு சத்துருக்களுக்கு காண்பித்தார். ஆதி திருச்சபையில் அந்த கரத்திற்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். இயேசுடைய பெயர் சொல்லக்கூடாது, இயேசுடைய வார்த்தை உச்சரிக்க கூடாது என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கும் பொழுது கூட இதன் மத்தியில் உம்முடைய கரத்தை காண்பியும், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளமும் நடக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி பிணியாளிகளை குணமாக்கும் என்று சொல்லி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய வசனத்தை முழு தைரியமாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கரத்தை காண்பிப்பதற்காக ஆதி சபை ஜெபித்தார்கள். பாருங்க, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைஞ்சது. தைரியமாய் வசனத்தை என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. கரத்தினால் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம ஊழியத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கும்னா அநேக ஜனங்கள் இயேசுவை தேடி வருவார்கள். நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கணும், நம்முடைய தனிப்பட்ட வேலையில் கர்த்தருடைய கரம் இருக்கணும். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால் என்ன செய்யும்? ஆகும். எனவே அந்த கரத்தின் வல்லமைக்குள் வாருங்கள், நீங்கள் நன்மையால் திருப்தி ஆவீர்கள். எனவே ஏற்ற வேலைக்காக பொறுமையோடு கூட காத்திருங்கள். அவரை நோக்கி ஜெபத்தில் காத்திருங்கள். மூன்றாவது, அவருடைய கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை விசுவாசத்தோடு காத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் நன்மையால் திருப்தியாவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு நன்மையின் மாதம். கடந்த நாட்களில் நடக்காதது, கடந்த நாட்களில் காத்திருக்கிறது எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதத்திலும் உம்முடைய பிள்ளைகள் நன்மையால் திருப்தி ஆகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சங்கீதம் 104:28 வசனத்தின்படியே ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். மீதமும் மிச்சமும் எடுக்கட்டும், போக்குவரத்தில் பாதுகாத்து கொள்ளட்டும், மருத்துவ செலவுகளுக்கு விலக்கி காத்து கொள்ளட்டும். இந்த மாதம் ஆவிக்குரிய காரியத்தில் வளர உதவி செய்யும். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.